ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இது சினிமாவோ இல்லை கற்பனை கதையோ அல்ல, உண்மையிலையுமே இது நடந்த விஷயம். திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகும் பழைய காதலனை மறக்க முடியாத பெண். கோபத்தில் அண்ணன் செய்த விபரீத செயல். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே உள்ள நாகாச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சசிகலா, வயது 27. அதே பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டி, வயது 28. இவர் ராமேஸ்வரத்தில் சொந்தமாக டிராவல்ஸ் நடத்தி வந்தார். இவர்கள் இருவரும் நீண்ட காலமாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளார்கள். ஆனால் இவர்களின் காதலை சசிகலாவின் குடும்பத்தினர் ஏற்க மறுத்துவிட்டனர். மேலும் சசிகலாவின் சம்மதம் இல்லாமலேயே அவரது உறவினரான முருகன் என்பவருக்கு அவரை திருமணம் செய்து வைத்தனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த திருமணத்திற்கு பிறகு சசிகலா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். இந்த தம்பதியினருக்கு தற்போது 4 வயதில் அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. ஆனால் திருமணமாகி 5 ஆண்டுகள் கடந்தும் ஒரு குழந்தைக்கு தாயான பிறகும் சசிகலாவால் தனது பழைய காதலனை பாண்டியை மறக்க முடியவில்லை. கணவருடன் வாழ்ந்து வந்தாலும் சசிகலா மறைமுகமாக பாண்டியுடன் செல்போன் மூலம் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். தனது மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்ற ஏக்கம் அவரிடம் நீடித்து கொண்டே இருந்தது. கடந்த மாதம் சசிகலாவின் கணவர் முருகன் பணி நிமித்தமாக சென்னைக்கு சென்றார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சசிகலா தனது காதலனை, அதாவது பாண்டியை, வீட்டை விட்டு வெளியேறினார். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் சசிகலாவின் பெற்றோரையும் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. தனது மகள் காணாமல் போனது குறித்து சசிகலாவின் பெற்றோர் ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது குறித்து தீவிர விசாரணை நடத்திய போது தலைமறைவாக இருந்த சசிகலாவையும் பாண்டியையும் கண்டுபிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். அங்கு இரு வீட்டினரையும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சசிகலாவுக்கு ஒரு குழந்தை இருப்பதையும் அவரது எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு போலீசார் அவருக்கு பல அறிவுரைகளையும் வழங்கியதாக கூறப்படுகிறது. போலீசாரின் அறிவுரைகளுக்கு பிறகு சசிகலா தனது தந்தை கண்ணனுடன் செல்ல சம்மதித்தார். தந்தை தனது மகளை வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஆனால் பாண்டியை பிரிய நேரிட்டதும் காவல் நிலையம் வரை சென்ற அவமானமும் சசிகலாவை மனதளவில் வெகுவாக பாதித்தது. யாரிடமும் சரியாக பேசாமல் இருந்து வந்த சசிகலா நேற்று முன்தினம் இரவு யாரும் எதிர்பாராத நேரத்தில் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த செய்தி சசிகலாவின் காதலன் பாண்டிக்கு எட்டியதும் மிகுந்த மனவேதனை அடைந்தார். பாண்டி தனது டிராவல்ஸ் தொழில் நிமித்தமாக சுற்றுலா பயணிகளை ஏற்றுக்கொண்டு பெங்களூருக்கு சென்றிருந்தார். பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு தனது காரில் மீண்டும் ராமேஸ்வரம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். தர்மபுரி மாவட்டம் பாளையம் சுங்கச்சாவடி அருகே அவர் வந்து கொண்டிருந்தார். தான் உயிருக்கு உயிராக நேசித்த பெண் இனி இல்லை என்ற செய்தியை தாங்கிக் கொள்ளும் சக்தி அவருக்கு இல்லை. இதனால் மனவேதனை அடைந்த அவர் சுங்கச்சாவடி அருகே காரை ஓரமாக நிறுத்தினார். அங்கிருந்து ஒரு மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டார். இந்த நிலையில் சசிகலா தற்கொலை செய்யப்படவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட போலீஸ் எஸ்பிக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் இது குறித்து இரகசிய விசாரணையை மேற்கொண்டனர். அப்போதுதான் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் சசிகலாவின் அண்ணனான அஜித் இரகசியமாக ஊருக்கு வந்து சசிகலாவை கொலை செய்துவிட்டு சடலத்தையும் தூக்கில் தொங்கவிட்டதும் இதற்கு சசிகலாவின் கணவரான முருகன் மற்றும் அஜித்தின் நண்பர்களான தினேஷ், வயது 23, ராஜேஷ் ஆகியோர் உடந்தையாக செயல்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து முருகன் மற்றும் தினேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அஜித் வெளிநாட்டில் இருந்து
ரகசியமாக வந்து எப்படி இந்த கொலையை செய்தார் என்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது. பாண்டியுடனான காதலை திருமணத்திற்கு பிறகும் கைவிட சசிகலா மறுத்து வந்ததால் இதற்கு முடிவு கட்ட அஜித் கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வெளிநாட்டிலிருந்து யாருக்கும் தெரியாமல் ஃப்ளைட்டில் மதுரை வந்திருக்கிறார். அன்றிரவு ஒரு காரில் தனது வீட்டிற்கு சென்ற அஜித் அங்கு சசிகலாவிடம் காதலை கைவிட்டு கணவருடன் வாழும்படி அட்வைஸ் செய்துள்ளார். அப்பொழுது சசிகலாவுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த அஜித் கழுத்தில் துணியை இறுக்கி சசிகலாவை கொலை செய்துள்ளார். பிறகு அவரை தூக்கில் தொங்கவிட்டும் தற்கொலை செய்தது போல சித்தரித்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் மீண்டும் காரில் இரவோடு இரவாக மதுரை சென்றுள்ளார். அங்கேயே அன்றைய தினம் தங்கியிருந்து பிறகு விமானத்தில் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளார். வீட்டில் உள்ளவர்களும் காதல் தோல்வியால் தான் சசிகலா இவ்வாறு செய்துள்ளார் என்று நாடகமாடி உள்ளதாக தற்போது அம்பலமாகி உள்ளது. இந்த சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடன் பிறந்த சகோதரி தவறான உறவு வைத்திருப்பதற்காக அண்ணன் செய்த இந்த செயல் சரிதானா? இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாருக்கும் ஒரு துயரம் நடக்கக்கூடாது. இதுவும் ஒரு படிப்பினையே. அவரவர் பார்வையில் இதற்கான முடிவு அண்ணன் செய்தது சரியா தவறா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிட்டு போங்க. இதே மாதிரியான உண்மை கதைகளையும் உண்மை சம்பவத்தையும் நம்ம சேனலில் சொல்லலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது பேப்பரில் வந்த நியூஸ், அதை தான் நான் படித்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வேறொரு புதிய பதிப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி. தேங்க்யூ.